எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ட்ராமா இஸ் ஃபிக்ஸ்ட், வை தென் பனிஷ். ட்ராமா நிச்சயிக்கப்பட்டது, பின் ஏன் தண்டனை? ஒரு ஆத்மா இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ட்ராமா நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் கொடுக்கப்பட்ட நாடகத்தோடைய பாட்டை தான் நடிக்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நாடகத்தோட பாட்டு நடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி தண்டனை தரலாம்? இதுக்கு என்ன லாஜிக்? இதுதான் அவர் கேட்குற கேள்வி. ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான சுச்சுவேஷன், ட்ரிக்கியான கேள்வி. ரொம்ப ஆழமாக போய் புரிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? இப்போது பரமாத்மா ட்ராமாவை பற்றி என்ன சொல்கிறாரு? பரமாத்மா என்ன சொல்கிறாரு? ஆத்மாவின் தந்தையாகிய நான் இருக்கிறேன். ஒருவேளை 800 கோடி பேராக இருந்தாங்கன்னா ஆத்மாக்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதை ஏற்கனவே இருக்கிறாங்க. நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த கேள்வி வருது, நமக்கு ரோலே கிடையாதா, நமக்கு வேலையே கிடையாதா? இந்த கேள்வி வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ தான் நம்ம ராஜயோகம் கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். ராஜயோகம் சொல்கிற விஷயம் 4 தான். காலகாத்தால் அமிர்த வேளையில் ஆத்மாவின் தந்தையாகிய சிவனை நினைவு செய்யுங்க. ரெண்டாவது, பரமாத்மா சொல்லக்கூடிய உயர்ந்த நாலேஜ், அது ஸ்ரீமத்னு சொல்கிறோம், உயர்ந்த வழி, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதற்காக வாணியை படிங்க. தினசரி சேவை செய்யுங்கள். பரமாத்மா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4 விஷயம் இன்னையிலேருந்து இந்த சரீரம் விடுற வரைக்கும் அவங்கவுங்க பண்ணாங்கன்னா 9 லட்சத்தில் வருவாங்க. அது நாலேஜ் சொல்லுது. அப்போ பண்ணுறதும் பண்ணாத யார்கிட்ட இருக்கு? அந்தந்த ஆத்மா கிட்ட இருக்கு. கரெக்டா? நாடகத்தில் இருந்தால் நான் பண்ணுறேன்னு சொல்கிறது லாஜிக்கே கிடையாது. அப்போ நம்மளோட முயற்சி இருக்கான்னா இருக்கு, இல்லைன்னு கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒரு கிளாஸ் 40 பசங்க படிக்கிறாங்க, 40 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுறாங்களா என்ன? அதில் ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், ஒருத்தர் செகண்ட் எடுக்கிறான், கொஞ்சம் பேர் அதுக்கு அடுத்த மாதிரி ரேங்க் எடுக்கிறாங்க, சில பேர் ஃபெயிலே ஆகிடுறாங்க. ஆனால் கிளாஸில் யாருக்குமே எந்த ஒரு கருத்து வேறுபாடே கிடையாது. என்ன சொல்கிறாங்க? அந்த பையன் நல்லா படித்தான், நல்ல மெமரி கெப்பாசிட்டி, அவன் படித்த கேள்வி வந்தது, மார்க் எடுத்தான், எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல. அப்படியே தான் ட்ராமாவும். ட்ராமா நிச்சயிக்கப்பட்டது. ஆமாம், நிச்சயிக்கப்பட்டது, சந்தேகமே கிடையாது. ஏன் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம்னா, ட்ராமாவில் 84 பிரிவும், அதான் 5000 வருஷம் கற்று நடிச்சுட்டு போகிற ஒரே இதுனா 9 லட்சம் பேர் தான். ஒரே ஒரு நடிப்பு நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன நடிப்பை பார்த்து 84 பிரிவு நடிக்க வச்சார் பரமாத்மா. பார்க்கணுன்னா வேற எங்கேயாவது நடிக்க காய்ச்சி ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு தானே. அப்படி கிடையாது. ட்ராமா வந்து இன்ஃபினிட். எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிஞ்சிச்சு, எத்தனையோ கோடி வாட்டி நடக்குது, நடக்க போகுது. அப்போது எங்கேயா ஒரு வாட்டி பார்த்தாங்களா என்ன? ஒரே ஒரு நடிப்பு நடிக்கிறவனா என்ன நடிப்பு நடிக்கல, எவ்வளோ கேவலமாக நடிச்சு, ஏன் ஒரே ஒரு நடிப்பு கொடுத்தாங்க? அதுக்கும் விளக்கம் கிடையாது. அதனால ட்ராமா நிச்சயிக்கப்பட்டது தான். ஓகேவா? அப்போது எல்லாமே கரெக்டு தான் ட்ராமாவில். இப்போ தண்டனைக்கு வருவோம், அதான் சப்ஜெக்டே. பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்ண பாவங்களுக்கு கருட புராணத்தின்படி தண்டனை கிடைக்கும். எண்ணெய் சட்டியில் போட்டு எடுப்பாங்க, வறுப்பாங்க, அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. பூச்சிகளை வச்சு கடிக்க வைப்பாங்க. ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறார், அது கதை, அப்படி நடக்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ பரமாத்மா சொல்கிறது என்ன? பரமாத்மா சொல்கிறாரு, உங்களுக்கு பதவிகள் குறையும், பிறவிகள் குறையும். இது ராஜயோகம் எடுக்கிறவங்களே எக்ஸாம் எடுத்துக்கோங்க. 33 கோடி பேர் தான் இதை ப்ராக்டிஸே பண்ணுவாங்க. அப்போ 33 கோடி எடுக்கிறவங்க சத்தியுகத்தில் 8, திரேதால 12, இங்கே சங்கமத்தில் 1ன்னு சொல்லி 21 எடுத்துடுறாங்களா? கிடையாது. சில பேர் தான் 21 எடுக்கிறாங்க, சில பேர் சத்தியுகத்தில் 2வது பிரிவில் வராங்க, சில பேர் 3வது பிரிவில் வராங்க, சில பேர் சத்தியுகத்துக்கே வரதில்லை, திரேதால மட்டும் நடிக்கிறாங்க, சில பேர் திரேதால கடைசி பிரிவு. அப்போ இதுவே ஏன் மாறுது? இங்கே இந்த 4 விஷயத்தை எந்த லட்சத்தில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அங்கே அவர் கொடுக்குறாரு. சில பேருக்கு பக்தியில் தான் பார்ட்டு, சத்தியுகத்துலையும் வரல, திரேதாலையும் வரல, துவாபரத்துலேருந்து தான் நடிப்பாங்க. அவங்களுக்கு அப்படி பார்த்து. சில பேர் நேராக கலியுகத்தில் தான் லேண்ட் ஆவாங்க. ஓகேவா? அப்போ அவங்க ட்ராமா பார்த்து இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இதில் வந்து ஒரு குறையோ நிறையோ ஒன்றும் கிடையாது. இப்போ பிரேமானந்த நாராயணன் ராஜயோகத்தை பற்றி யூடியூப் வீடியோ போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதில் பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பிரேமானந்த நாராயணன் போல சுரேஷ் ரமேஷ்னு வேற ஒருத்தர் போடுவார், அவ்வளோதான். ஒரு வேலையை பண்ணுறதுக்கு பரமாத்மா ஒருத்தரை நியமிக்கிறார். அந்த டூல் தான் நம்ம. அப்படி புரிஞ்சுட்டா உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அப்போது தண்டனைன்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தா இதுதான் பதவி குறையுது. இது அப்போ நம்ம ஸ்கூலில் டெஸ்ட் வச்சு நல்லா எழுதணும், மார்க் கொடுத்தோம், அப்படி தானே? இதில் என்ன தண்டனை?
பரமாத்மா சொல்றாரு கடைசியில் வினாஷம் ஆகும். ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, அதாவது பாம்பு போடுறாங்க, அவனுக்காக பாம்பு போடுறதால கண்டமே அழிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்காக ஒரு தீர்ப்பாயம் அமையும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணாதரா, பண்ணா நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு ஒரு பயப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றாரு. அதே பரமாத்மா வானிலை என்ன சொல்றாரு, டிராமால யார் மேலேயும் குற்றம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க டிராமா பாட்டை நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நுணுக்கமாக தான் பார்க்கணும். இப்ப சிவனையே பாருங்களேன், மக்கள் 2 ஆங்கிள் பார்க்கறாங்க. என்ன சொல்றாங்க, பரமாத்மா ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, அன்பே சிவம்னு சொல்றாங்க, அன்பின் கடல்ன்றாங்க, ஓஷன் ஆஃப் லவ்னு சொல்றாங்க. அதே சிவனையே பக்தியில் என்ன சொல்றோம், அவர் நெற்றிக்கண் திறந்தா உலகத்தையே அழிச்சிருவாருன்றோம். இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட், கரெக்டு தானே? ஒன்றில் அன்புன்றோம், ஒன்றில் அப்படியே அப்படியே பத்தியில் அனல் அடிக்கிற மாதிரி இதுன்னு சொல்றோம். எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஒரே ஒருத்தர் எப்படி 2 விஷயமும் பண்ண முடியும்? ராஜயோகத்தில் அப்படிதான் சொல்றோம். ராஜயோகத்தில் என்ன சொல்றோம், அவர் அப்பாவா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவர் வந்து என்ன சொல்ற, நமக்கு ஜட்ஜா வருவாரு, தர்மராஜரா வருவாரு, நம்மளுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நீ நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணும். அப்போ பரமாத்மாவுக்கு எது கிடையாதுன்னு சொல்லிடுறேனே, அவர் நெற்றி கண்ணை திறந்து அழிக்கிறது கிடையவே கிடையாது, அந்த பாட்டே கிடையாது பரமாத்மாக்கு. பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் படைத்த டிராமா, நீங்க எல்லாம் என் குழந்தைகள், என் குழந்தைய நானே எப்படி அழிப்பேன், அது எப்படி நான் பண்ண முடியும், நான் அன்பே சிவம் தான். அப்போ உடனே என்ன ஆயிடும், நம்ம எல்லாருக்கும் குளிர் விட்டு போட்டு நம்ம என்ன வேணா தப்பு பண்ணலாம் பொழுது, யாரு நம்மளை கேட்க போறா, அந்த இது வரக்கூடாதுன்றதா டிராமாவோட டிசைன். என்னன்னா, இந்த டிராமா வச்சு செய்யும், புரியுங்களா? நல்ல காரியங்கள் செய்தா தர்மம் தலை காக்குன்ற மாதிரி நீங்க பண்ண கர்மம் உங்களை காப்பாத்திட்டே போயிடும். இப்படிதான் டிராமா டிசைனா இருக்கு, புரியுதுங்களா? தப்பு காரியம் பண்ணியிருந்தீங்கன்னா அதே டிராமா உங்களை வச்சு செய்யும். அப்போ தண்டனை கொடுக்கறது யாரு, இறைவன் கிடையாது, இந்த டிராமா டிசைன். அப்படி பாருங்களா, நான் ஒரு சிவபக்தன், நான் பயங்கரமான சிவபக்தன். அப்போ ஒரு மற்ற மாடியிலேருந்து கீழே குச்சா கை காலெல்லாம் உடையாது அப்படின்னு கிடையாது. சிலர் கை கால் உடையும், சிலர் உயிரே போகும். ஒருத்தர் கடவுள் நம்பிக்கையே இல்லை, அவர் மேலே இருந்து கீழே குச்சா அவர் தப்பிக்க போறாரு, இல்லை கை கால் உடையாது அப்படின்னு கிடையாது, அவருக்கும் ஆகும். ஒரு குழந்தை பிறந்ததா, வளர்ந்து 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 வயசாயா சாவும், இது எல்லாருக்கும் பொருந்தும். சிவபக்தனா அவனுக்கு வயசே ஆகாது, கடவுள் நம்பிக்கையே இல்லையா அவனுக்கு சீக்கிரம் செத்துருவான், இப்படிலாம் கிடையவே கிடையாது. பரமாத்மா 2-3 நாள் முன்னாடி வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. நிறைய பேர் திவால் ஆனதுக்கப்புறம், அவங்க பிஸ்னஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் ராஜயோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திவால் ஆகிறவங்களும் இருக்காங்க. அப்ப ராஜயோகத்துக்கும் திவால் ஆகிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க பண்ண கர்ம கணக்கு இங்க அனுபவிக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப ஏன் ராஜயோகத்தில் நம்ம எப்படி சொல்றோம், இந்த பாவங்களை பண்ணும்போது தப்பிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா என்ன சொல்றோம், டிராமா வச்சு செய்யுன்றதுனால பரமாத்மா சொல்றாரு 2 விஷயம் பண்ண சொல்றாரு. இனிமே நீங்க பண்ற காரியங்கள் ஒன்னு யோசிச்சு பண்ணுங்க. எண்ணம், சொல், செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. நம்ம யாருக்குமே எண்ணம், சொல், செயல் மேல துக்கம் கொடுக்கணும்னா டிராமா நம்மளை வச்சு செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம கர்மம் அப்படிப்பட்டது. ஆனா போன பிறவியில்னு ஒன்று பண்ணிருக்கோம்ல, 63 ஜென்மமா பாவம் பண்ணியிருக்கோம்ல, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதோட வெளியே நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், மன்மனா பவ பண்றோம். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோம், தந்தையாக பரமாத்மா சிவனை நினைவு செய்யறதுனால பாவத்தை எரிச்சுக்கிறோம். அது வந்து ஒரு ரிலீஃப். அது புரிஞ்சு நடிக்கிறதுனால இது டிராமா. பாருங்களா, எல்லாருக்குமே ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி, 84 பிரிவு எடுத்தாலும் சரி, 3 பாட்டு நடிச்சே ஆகணும். சதோ, ரஜோ, தமோ நடிச்சே ஆகணும். சுகமான பாட்டு நடிக்கிறது சதோ, கொஞ்சம் சுகம் கொஞ்சம் துக்கம் கலந்து நடிக்கிறது ரஜோ, துக்கமே நடிக்கிறது தமோ. இப்ப சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் சொர்க்கமே சொர்க்கமா வாழ்ந்திருந்த நம்ம வெறும் சுகமே பார்த்தவங்க இப்ப கடைசி பட்டில துக்கத்தோட துக்கமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது டிராமால இருக்கு பண்றோம். ஒருத்தர் ஒரே பிறவி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிறவியில 60 வயசு தான் வாழ்றான்னு வச்சுப்போம். கணக்குல 20ல சதோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருப்பான். அப்புறம் காலேஜ் வயசு போவான்ல, காலேஜ்ல இருந்து இளைஞராக இருப்பான, அவன் சுகம் துக்கம் கலந்து நடிப்பான். ஒரு 40 வயசுல அவன் பண்ண அவ்வளோ அட்டூழியம் பண்ணி வச்சிருப்பான். அதை வந்து 40 60 அனுபவிச்சுட்டு போயிடுவான். சதோ ரஜோ தமோ நடிச்சாகணும். அப்போ இது கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் பரமாத்மா இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறாரு. அதாவது டிராமா உன்னை வச்சு பண்ணக்கூடாதுன்னா எண்ணம் சொல் செயல்முறை துக்கம் கொடுக்காது, அப்போ உனக்கு புதுசாக பாவம் வராது. ஏற்கனவே பண்ண பாவம் உன்னை பாதிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும், மன்மனாபவ பண்ணும். பாருங்களேன், பரமாத்மா மேலே பரமாத்மாவுக்கு நம்ம மேலே பயங்கர அன்பு இருக்கு.
பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யார் பாவம் எப்படி அழிக்கிறாங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், உடல்ல தான் நோய் வந்து. அப்போ இது டிராமான்றதுனால தான் உடல்ல நோய் வர்றத கூட இன்னைக்கு மருத்துவம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு. நீ மருந்து சாப்பிட்டு போட்டிக்கலாம். கரெக்டா? சுகர் இருக்கா, டேப்லெட் சாப்பிட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். சுகர் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வாழலாம். கோமாவில் இருந்தால் கூட அவனுக்கு தெரியாது கோமாவில் தான் இருக்கும்னு. ட்ரிப்ஸ் கிப்ஸ் ஏற்றி ஓட்டின்னு இருக்காங்க. எல்லா நோய்க்கும் சொபிஸ்டிகேட். ஒரு ஆப்ரேஷனே பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, மயங்கி ஊந்துருவாங்க, ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச் எல்லாம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நினைவு வருது, அவருக்கு என்ன பண்ணாங்கன்னு அவருக்கே தெரியாது. அப்போ அந்த மாதிரி சயின்ஸும் டெவலப் ஆனது காரணம் இது ட்ராமான்றதுனால தான். ஸோ ட்ராமா நடிக்கணுன்றதால துக்கம் கொடுத்தணும், கஷ்டப்படுத்தணுன்றது இது இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ ட்ராமா படி தண்டனை இருக்கான்னு கேட்டால் பதவி குறையிறது, பிரிவி குறையிறது இருக்குது. அது ஸ்கூலில் நம்ம ஒத்துக்கிற மாதிரி. நான் படித்தேன், நல்ல மார்க் கொடுத்தாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். நான் நல்லா படிக்கல, அதனால் நான் ஆவரேஜ் மார்க் வாங்கினேன். ரொம்ப மோசமாக பண்ணனால ஃபெயில் ஆகிட்டான். அவங்கவுங்க ஒத்துக்கிற மாதிரி அந்த ட்ராமா இருக்குது. அதனால கடவுள் தான் தண்டிக்கிறது இல்லையே, அவர் அன்பே சிவமாச்சு, அவர் ஒன்றும் பண்ண மாட்டேறேன்னு நீங்கள் சந்தோஷமாக நினச்சிங்கன்னா ட்ராமா வச்சு செய்கிற மாதிரி ட்ராமாவை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. நல்ல காரியங்கள் பண்ணால் உங்கள் நல்ல காரியங்கள் உங்களை காப்பாற்றிட்டு போயிடும். தப்பான காரியங்கள் பண்ணால் அதை வச்சு செஞ்சுட்டு போகும், அனுபவிக்காமல் விடாது. பாருங்கள், இன்னையிலிருந்து இனியும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது, 2036க்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி அனுபவிக்கிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எல்லாரும் அது நான் பண்ணியிருந்தா நானும் அனுபவிப்பேன், நீங்கள் பண்ணி தான் நீங்களும் அனுபவிப்பீங்க, பண்ணுறவங்களும் அனுபவிப்பாங்க. ட்ராமாவில் எஸ்கேபிசம் கிடையாது, இது எல்லாம் பண்ணுறது ட்ராமா தான். சரியா? அதனால ஒரே ரெண்டே டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றில் வாழ்க்கையில் எண்ணம் சொல் செயல் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன். இது வந்து உங்களை காப்பாற்றிக்கும், இனி வர நாட்களில் பிரச்சனை வராமல் இருக்கிறது. செய்து வச்ச கர்மம் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா தன்னை ஆத்மா புரிஞ்சு தந்தையாகிய சிவனை நினைவு செய்யும் போது, அந்த பாவம் எரிக்கும் போது, பாவம் எரியும் போது உங்களுடைய பிரச்சனைகள் குறைஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ தண்டனை இருக்கான்னா பதவி குறையும், பிரிவி குறையும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.